ஹலோ, சலாம் அலைக்கும். எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது கேரட் பீன்ஸ். நம்ம இன்றைக்கி வெஜிடபிள் மாதிரி பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதுக்கு தேவையான பொருள் வெங்காயம், பச்சை மிளகா, நம்ம பட்டை லவங்கம் எடுத்து வச்சுக்கணும். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம குக்கரை ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை வச்சுட்டோம். நம்ம ஆல்ரெடி இதை பாருங்கள், குக்கர் வச்சுட்டோம். இப்போ பாருங்க गाइस, நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளாக நம்ம செய்ய வேண்டியது. சும்மா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டேன் நான். இப்போ ஆயில் ஆட் பண்ணிட்டோன்னே நம்ம கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டும். இப்போ நம்ம எண்ணெய் சூடானோடனே இப்போ பாருங்க गाइस, நம்ம எண்ணெய் ஆட் பண்ணிட்டோம். 2 டேபிள் ஸ்பூன் போட்டோம். இப்போ பாருங்கள், பட்டை லவங்கம் நம்ம ஆட் பண்ணுறோம். பட்டை பாருங்கள், லவங்கம் போடுறோம் ஒரு 5. நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க गाइस, நான் பச்சை மிளகாவை லைட்டாக கீறிக்கினேன். இதை பாருங்கள், நடுவில் லைட்டாக பாருங்கள் ஹோல்ஸ் போட்டிருக்கிறேன். எல்லா பச்சை மிளகாவும் இப்படி தான் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆட் பண்ண போகிறது 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம். நான் சும்மா 1 கிளாஸ் அரிசிக்கு தான் சொல்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் நிறைய போட்டுறாதீங்க. நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இது பாருங்கள், இப்போது நல்லா வதங்கி வருது. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் வாடி வரட்டும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும், ஃப்ளேவர் வரும். நம்ம இப்போ ஒயிட்டாக பண்ண போகிறோம். நம்ம இப்போ தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறது இல்லை. ஸ்பெஷல் ஃபார் த வெஜ் ரைஸு. ஸோ இப்போ நம்ம தக்காளி போட போகிறது இல்லை. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். ஜிஞ்சர் கார்னிக்கும் நம்ம போடல இதில். ஜஸ்ட் இப்போ பட்டை லவங்கம் 4 பச்சை மிளகா போட்டுருக்குறேன். ஒரு 4 வெங்காயத்தை போட்டுருக்குறேன், அவ்வளோதான். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இல்லைங்க, பார்ப்போம். இது அர்ஜென்ட்டுக்கு நம்ம டிஃபனுக்கு எல்லாத்துக்குமே நம்ம அர்ஜென்ட்டாக பண்ணிக்கலாம். ஸோ நம்ம செப்பரேட்டாக கூட சாப்பாடு வச்சுட்டு செப்பரேட்டாக கூட ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம இப்போ அப்படி பண்ணலை. ஸோ நம்ம இப்போ இது ஒன்றாவே பண்ணிக்கலான்னு ஒரு பிளானு. இப்போ பாருங்கள், இப்போது நம்ம ஆயில் நல்லா இப்போ ரெட்னஸ் ஆகணும். அது நல்லா நல்லா வதங்கி வந்ததுக்கு மேலே தான் நம்ம எதுவுமே பண்ண முடியும். அப்போ தான் வெங்காயம் டேஸ்ட்டு நல்லா வரும். நல்லா இப்போ ரெட்னஸ் வருது, சேஞ்ச் ஆகினே இருக்குது கலரு. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம தான் தக்காளி இதில் ஆட் பண்ண போகிறது இல்லைல்ல. ஸோ ரைஸ் நான் 1 கிளாஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஸோ ஒரு 1/4 kg ரைஸ்னால் அதான் 1 கிளாஸ். இப்போ நம்மளுக்கு வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம வெஜ்ஜி ஆட் பண்ணிக்கலாம், வெஜிடபிள்ஸை. நான் சொன்னேன் இல்லையா, கேரட்டு பீன்ஸ், இது மட்டும் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ கேரட் பீன்ஸ் நம்ம ஆட் பண்ணிட்டோம். அது 1 கப் போட்டால் போதும். இது கொஞ்சம் வதங்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும். நம்ம இப்போ
நம்ம தான் இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறது இல்லையே. ஸோ அதனால் இப்போ வந்து நல்லா வதக்கிக்கும் காய் வெஜிடபிள். இது கூட நம்ம ஆட் பண்ண போகிறது கர்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம கர்ட் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம தயிர் போட்டோன்னே எப்படி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம தயிர்லேயே வந்து வெஜிடபிள் வந்துன்னு இருக்குது. ஸோ 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். இப்போ போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சமாக வந்து ஜீரகம் போடலாம். இப்போ எப்படி ஆயிருக்கு பாருங்கள் கலரு. பார்த்தீங்களா எந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இது நம்ம தயிர் போட்டோன்னே தயிர்லாம் தண்ணி வந்துருச்சு. ஸோ நம்ம இப்போ இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆக்கலாம். ட்ரை ஆக்கிட்டு நம்மளுக்கு வந்து 1 கிளாஸ் அரிசி போட்டிருக்கிறோம்ல, 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி போட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து சேர்த்து நம்ம வந்து காஞ்ச மிளகாவும் 2 ஆட் பண்ணின்னு இருக்கிறோம். 4 பச்சை மிளகா 2 காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில். இப்போ இதுக்கு நம்ம எந்த கரம் மசாலா எதுவுமே நம்ம போட போகிறதில்ல. இது இப்போ போட்டதே வந்து நம்ம இப்போ ரைஸ் ஆட் பண்ணலாம். கொஞ்சம் ட்ரை ஆகட்டும். இது கடாயில் போட்டு ரைஸை செப்பரேட்டாக வச்சு நம்ம அப்படி பண்ணோன்னாக்கா அது ஃப்ரைட் ரைஸாக மாறிடும். இப்போ வந்து நம்ம பண்ணுறதுனால அது வெஜ் ரைஸ் மாதிரி ஆகும். பட் வந்து நம்ம போடுற மசாலா ஜிஞ்சர் கார்னிக்கெல்லாம் நம்ம ஆட் பண்ணல. இது வந்து சிங்கிளாக வந்து 2 சில்லி 2 காஞ்ச மிளகா போட்டு நம்ம செஞ்சுருக்குறோம். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சின்ன குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. அவங்களும் விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அந்த வெஜிடபிள் அந்த புளிப்பு அந்த உப்பு காரம்லாம் ஏறும். நல்லாயிருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் நல்லா நம்மளுக்கு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம ரைஸ் வந்து போட்டுட்டோம். நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்ன கலரில் இருக்குதுன்னு. கலர் சேஞ்ச் ஆகாது, ஒயிட்லேயே இருக்கும். ரைஸு நல்லாயிருக்கும். இப்போது இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க காய்ஸ், இப்போ எப்படி நம்மளுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணிட்டோம். நம்ம எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு பதம் வரும். இதுக்கு நம்ம சால்ட் எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கலர்ஃபுல்லாக. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதி வரட்டும். சிட்டி போடலாம். நம்ம பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது ஒயிட் கலரில் வரும். நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம இதில் தக்காளியே ஆட் பண்ணல. தக்காளி ஆட் பண்ணாமல் வெஜ் ரைஸ் இது.
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம டிஃப்ரெண்ட் மெத்தடில் செஞ்சுருக்குறோம், நாங்கள் அப்பப்போ செய்கிறோம். நீங்கள் தான் இப்போ செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வெயிட் பண்ணுங்கள், அது ரைஸ் எந்த கலரில் எப்படி சேஞ்ச் ஆகுது, வெந்த பின்னால் நம்ம பார்ப்போம். இன்னும் கொதி வரல, கொதி வரட்டும். நம்மளுக்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணி பார்ப்போம். பாருங்க சிட்டி வந்துருச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம சிட்டி எடுத்துட்டோம். இப்போ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ரைஸ் நம்ம சாப்பாடு எப்படி இருக்குன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ தாங்க நம்ம கர்ட் வெஜிடபிள் ரைஸ். வெரி நைஸ், வெரி சூப்பராக இருக்குது பாருங்கள். இதுதான் கலர்ஃபுல்லானதை நம்ம இப்போது பிளேட்டில் போட்டு காட்டுறேன். வெஜிடபிள் கர்ட் ரைஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கா? மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching Reshma 786. Thank you. Bye bye.